டேய் ராஜேஷ், எதுக்கு இங்க கூப்பிடுறீ? சொல்றேன். டேய் எங்கடா போற? சொல்லுடா ராஜேஷ், சொல்லிட்டு போடா. டேய் ராஜேஷ், டேய் ராஜேஷ், உன்னதான்டா. இறங்கு. எதுக்குடா? இறங்குன்னு சொல்றேன்ல. எதுக்கு சொல்லு. வா நான் சொல்றேன். டேய் லூசு, என்ன பண்ற? வா நான் சொல்றேன். எதுக்கு சொல்லு. இங்க வா. டேய் ராஜேஷ். டேய் ராஜேஷ். திரும்பாத சொல்றேன்ல, அப்படியே நில்லு. ஏய் திரும்பாதடி, நான் சொல்ற வரைக்கும் அப்படியே நில்லு. ராஜேஷ், என்னடா பண்ற இவ்ளோ நேரம்? வெயிட் பேபி, நான் சொல்ற வரைக்கும் அப்படியே நில்லு. ஏய் திரும்பாதடி. திரும்பலடா. ஏய் கீதா, இப்ப திரும்படி. என்னடா? கட் பண்ணு. ஹேப்பி பர்த்டே மை ஸ்வீட், ஹேப்பி பர்த்டே டார்லிங், ஹேப்பி பர்த்டே கீதா, ஹேப்பி பர்த்டே. ஏய் என்னாச்சு? தேங்க்யூடா. உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? ஓ கிஃப்டா? சாரிடி, வர அவசரத்தில் மறந்துட்டேன். அது இல்லைடா, நீ கடைசி வரைக்கும் என் மேலே அஃபெக்ஷனாக இருப்பியா? ஏய் என்னடி நீ எல்லா பொண்ணுங்க மாதிரி கேஷுவலாக சென்டிமெண்ட் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எங்கள் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலி அளவுக்குலாம் வசதி இல்லைடா, அதான் ஒத்துப்பாங்களான்னு பயமாக இருக்கு. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. ஆமாம் பர்த்டேக்கு ட்ரீட்டு தரேன்னு சொன்னேன். பர்த்டே ட்ரீட்டா? என்ன சொல்கிற? என்ன ட்ரீட்டு? என்னன்னு தெரியாதா? ஏய் ராஜேஷ், என்ன பண்ணுற? சும்மா இரு ராஜேஷ். ஏய் கீது, அழுகாதடி. என்ன பிரச்சனை சொன்னா தானே தெரியும். நானே எங்கள் வீட்டில் ப்ராப்ளம் சொல்லிட்டு எங்கள் ரூமில் வந்து தங்கியிருக்கேன். இதில் நீ வேற. என்ன விஷயம் சொல்லு. ராஜேஷ், 1.5 மாதம் ஆச்சுடா. கன்சீவாக இருக்கேன்னு டவுட்டாக இருக்குடா. ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுமோன்னு பயமாக இருக்கு. வாட்?
என்னடி சொல்ற? நான் பேசிட்டே இருக்கேன், நீ சைலண்டா இருக்க. வெளி ஷட் அப் கீதா. திடீர்னு வந்து இப்படி ஒரு ஷாக்கான நியூஸ் சொன்னா நான் கொஞ்சம் யோசிக்கணுமா? எனக்கு யோசிக்க டைம் கொடு. என்னது யோசிக்கணுமா? தெரியல உனக்கு. உன்னை ஏமாத்திட மாட்டேன். ஹேய் நம்பு. அது வரைக்கும் நான் என்ன பண்றது? சரி, நீ அது வரைக்கும் என் ஃப்ரெண்டு சஞ்சய் வீட்டில் இரு. நான் என்னன்னு பிளான் பண்ணிட்டு உனக்கு சொல்கிறேன், ஓகேவா? சார், அந்த எம்எல்ஏ பையன் பொண்ணு தகுந்த விஷயம் சிட்டி ஃபுல்லாக காட்டு தீ மாதிரி பரவி இருக்கு. இமீடியட்டாக இந்த விஷயத்தில் நம்ம ஸ்டெப் எடுக்கலன்னா மக்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் நம்பிக்கையாக போயிடும் சார். சார், இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் சார். ஒருத்தர் இருக்கார் சார், அவரை வச்சு இந்த வேலையை முடிச்சிடலாம் சார். யார் சார் அது? எனக்கே தெரியாமல் நம்ம டிபார்ட்மெண்ட் அப்படிப்பட்ட ஆள். பேரு மாணிக்கவேல். தமிழ்நாட்டில் இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கிற ஒட்டுமொத்த கிரைம் கேஸை டிபார்ட்மெண்ட்டில் சீக்கிரட்டாக என்கொயரி பண்ணுறதுல இவர் டீமு தான் நம்பர் 1. இவரால் மட்டும்தான் இந்த கேஸை முடிக்க முடியும் சார். என்னை விட்டுருங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை விட்டுருங்க சார். ஐயோ அம்மா. நியாயமா பார்த்தா உங்க அப்பாவை தான் இப்படி கட்டி வச்சு உரிக்கணும். பொம்பளைங்களை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது? டேட்டிங் போக, ரூம் போக எல்லாத்தையும் முடிச்சிட்ட உடனே கழட்டி விட்டுட்டு அடுத்த மோப் முடிச்சுட்டு போவியா? மேடம் எனக்கு ஒன்றும் தெரியாது மேடம். நடிக்காதடா உரம்போக்கு. உன்னை குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லடா. உண்மையான காதல் வெங்காயம் வெள்ளை பூண்டுன்னு வராளுங்க பத்தியா அவங்கள நம்பி அவளுங்களை சொல்லணும். மேடம் மேடம் என்னை விட்டுருங்க மேடம். அவளை என்னடா பண்ண சொல்லல? தோலை உரிச்சு உப்புங்கட்ட போட்டுருவேன். விஷயம் பெரிய லெவலில் போயிடுச்சு தெரியுமாடா? அப்புறம் ஓப்பன் நினைச்சா கூட காப்பாற்றுறது கஷ்டம் தான், புரியுதா? எல்லாத்தையும் சொல்ற தம்பி. அவளை எங்கடா வச்சிருக்க? கேட்கிறாருல சொல்லுடா. சொல்லல ரோட்ல துணிமணியெல்லாம் அவுத்து விட்டு அம்மனமா சுத்த விட்டுருவேன். ஐயோ அம்மா. என்னமாச்சு? வாயை திறந்தானா இல்லையா? காதல் மன்னன்ல சார், அவரு எப்படி வாயை திறப்பாரு? சார் அந்த பொண்ணை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். இவன் எதுவும் சொல்ல மாட்டான் சார். சொல்லிடுவான். எம்எல்ஏ விட்டு புள்ளல்ல, செல்லமா வளர்த்துருப்பாங்க. அடிச்சு உரிச்சு தலைகளை கட்டி தொங்க விட்டா தானா சொல்லிடுவான். அமுல் பேபி நீயா சொன்னா விட்டு இல்ல சொல்லிடுறேன் சார். நானும் அவ்வளோ ரொம்ப சின்சியரா லவ் பண்ணேன் சார். நானும் அவ்வளோ ரெகுலரா அவுட்டிங் போவேன் சார். அதில் ஒரு தப்பு நடந்துச்சு சார். அதில் கன்சீவ் ஆகிட்டா சார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தேன் சார். அவளோட வீட்டில் அவங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு சார். அவளை கொண்டுட்டு வர பயந்துட்டேன் சார். அதனால தான் சார் அவளை அங்கே ஒழிச்சு வச்சிருந்தேன் சார். நான் தான் உண்மையை சொல்லிட்டேன் சார். என்னை விட்டுருங்க சார். சார் வேணாம் சார். எம்எல்ஏ அரங்கசாமியின் மகன் ராஜேஷ் மற்றும் கீதா என்கின்ற கூலி தொழிலாளியின் மகள் காதல் விவகாரத்தில் உயர்திரு காவல்துறை அதிகாரி திரு மாணிக்கவேல் மேற்கொண்ட துணிச்சலான விசாரணை வீடியோ இணையதளங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பெரும் வைரலாகி மக்களிடையே அதிக பாராட்டுகளை பெற்றுக் கொண்டு வருகிறது. மேலும் காவல்துறையின் இந்த வீரதீர செயலால் அதிகார வர்க்கத்தின் செல்வாக்கு செல்லுபடி ஆகாது என்ற நம்பிக்கை மக்களிடையே காவல்துறைக்கு உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குட் ஜாப் மாணிக்கவேல். இன்னைக்கு சிட்டியோட ஹாட் டாப்பிக்கே நீங்கள் தான். மாணிக்கவேல், ரொம்ப சென்சிட்டிவான கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஃபைலில் இருக்கு. குட் லக் மாணிக்கவேல்.
நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சார். இந்த கேஸை பக்காவாக முடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. காய்ஸ், இந்த கேஸ் டிபார்ட்மெண்ட்டோட கண்ணில் ரொம்ப வருஷமாக மண்ணை தூவிட்டு இருந்த ரவுடி கலிவர்தனை பற்றின கேஸ். ரியல் எஸ்டேட், கொலை, கொள்ளை, ஆள் கடத்தல்னு இருக்கிற எல்லா இல்லீகல் பிஸ்னஸும் இவன் கண்ட்ரோல். தப்பை தடையும் இல்லாமல் சரியாக பண்ணுறதில்ல இவன் எக்ஸ்பர்ட். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இவன் மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லை. இவன் சத்தம் இல்லாமல் சைலண்ட்டாக தூக்கி பதுக்கி வச்சுருக்கிற சாமி சிலைகளோட மதிப்பு மட்டும் பல கோடி. பட் நோ எவிடன்ஸ், நோ ப்ரூஃப். சார், அவனை ட்ரேஸ் ஓவர் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதோட என்கவுண்டர் பண்ணி கேஸையே முடிச்சிடலாம். சார், ரொம்ப யோசிக்காதீங்க. ஆமாம் சார், பிரியா சொல்கிறது சரின்னு தான் எனக்கும் தோணுது சார். எத்தனையோ ஆஃபீஸருங்க ஒன்றும் பண்ண முடியாத கேஸை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னமோ சம்திங் தப்பாக தோணுது சார். பழசை பற்றிலாம் பேசுகிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. சார், நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட் சார். நாங்கள் எப்பவும் உங்க கூட இருப்போம் சார். இன்னைக்கு இந்த கேஸை பற்றின ஃபைல் நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ நம்ம கொடுத்துருக்க வேலையை நம்ம கரெக்டாக பண்ணணும். அதுக்கு தான் நம்ம சம்பளம் வாங்குறோம். ஓகே கைஸ்? என்னப்பா எவ்வளோ எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கியா? நம்ம சலிமண்ண துணி கடையில் மட்டும் வட்டி காசு வாங்கணும் ஐயா. சார் வட்டியா சார் கட்டியா? இதோ கேட்குறேன் ஐயா. சீக்கிரம் பணத்தை வாங்க. சரிங்க ஐயா. டேய் வாடா போலாம். சீக்கிரம் போடா. சார், கலிவர்தனை இந்த ஊரை பொறுத்தவரை எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கான் சார். கைய முறுக்கி நெஞ்சில முடி மேலே ஏறி வருவோம். சந்து பொந்து எல்லாம் இனி காசி பூகள் வரக்கும். எத்து காட்டு வெட்டு வேட்டை கட்டம் போட்டு பிடிப்போம். அத்து மீறி ஆட்டம் போட்டா ஸ்கெட்ச் போட்டு முடிப்போம். கட்டம் போட்டு பிடிப்போம், ஸ்கெட்ச் போட்டு முடிப்போம். சார், அவன் கெட்டவனை நிரூபிக்க முடியாத அளவுக்கு பப்ளிக்கிட்ட பேர் எடுத்து வச்சிருக்கான். ரீசெண்டா இவரோட கந்துவட்டி குடுமையால 7 குடும்பம் நடு தெருவில் நின்று இருக்கு சார். இந்த நியூஸை அவன் பணபலத்தையும் அதிகாரத்தையும் வச்சு மீடியா கூட போகாத அளவுக்கு மறைச்சிட்டான் சார். நம்ம அவனை பிடிச்சா கூட இந்த நியூஸ் இஷ்யூ ஆகாத அளவுக்கு சீக்கிரட்டாக என்கொயரி பண்ணணும் சார். இப்போ அது பிரச்சனை இல்லை சார். கலிவர்தன்ட்ட எப்படி நெருங்க போறன்றதான் பிரச்சனை. ஹலோ சார், சிலை கடத்துகிற கேஸெல்லாம் நீங்கள் தான் பார்க்குறீங்க நான் கேள்விப்பட்டேன். இதுக்கு மேலே இந்த கேஸை எடுத்து நீங்கள் நடத்த வேணாம் சார். இதுக்குள்ளே பல அரசியல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் சொன்னால் உங்களுக்கு புரியாது சார். என்ன சார், லைனில் இருக்கீங்களா? சார், நான் என் கடமை தானே செஞ்சிட்ருக்கேன். சார், சொல்லிக்கிட்டே இருக்கோம், திரும்பி திருப்பி அதையே பேசின்னு இருக்கீங்க. டே புறம்போக்கு, சார் என்ன பேசுகிறீங்க? கணக்கில் வராத கள்ள பணத்தை கணக்கில் காட்டி அதை மக்கள்கிட்ட நீட்டி எலெக்ஷனில் 1க்கு 3 கள்ள ஓட்டா குத்தி கோட்டருக்கும் கோழிக்கறிக்கும் வெள்ளை வெட்டி வெள்ளச்சட்டை பின்னாடி போய் 10க்கு 10 ரூம்ல நாய் மாதிரி நக்கிட்டு டேய் அவன் பாரம்பரியம் கலாச்சாரம்னு கும்பாபிஷேகம் பாலாபிஷேகம் பண்ணி பாதுகாத்து வச்ச சிலைய வெளிநாட்டுக்காரங்கிட்ட தார வாத்து கொடுத்துட்டு தலை குனிஞ்சு நிக்கிறீங்க. இது போதாது, கேஸை கண்டுபிடிக்க வீட்டை விட்டு பொண்டாட்டி புள்ளைய விட்டு விசிற விட்டு சார்ஜ் எடுத்து வந்தா போனை போட்டு மிரட்டுங்களாடா வெண்ணங்களா? டேய் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்கடா, இந்த மாணிக்கவேலோட நேர்மைக்கும் நீதிக்கும் விட்டுருக்கிற சவால்ரா இது. இதுல நீ இல்ல, உங்க அப்பா நினைச்சா கூட எம் கூட பிடுங்க முடியாது. ஆல்ரெடி பிடுங்கியாச்சு.
கணக்கெல்லாம் பார்த்தாச்சுடா. சம்பளத்தை கொடுத்துருமா? கொடுத்துடலாண்ணே. டேய் ரமேஷ், இங்கே வா. டேய் இதுவரை எவ்வளோ வாங்கியிருக்க? வீட்டுக்கு எடுத்து போய் பணத்தை பொறுப்பாக கொடுக்கணும், புரியுதா? கண்ட இடத்துல போய் குடிக்கக்கூடாது. நோட் பண்ணுறேன். சரிங்கண்ணா. அவங்க கணக்கு எழுதி வை. ஓகேண்ணா. டேய் இவன் கணக்கு வர வை. சரிண்ணா. இதாடா அட்வான்ஸ் வாங்கல, அது போக மிச்ச பணம் இதில் இருக்கு. ஒழுங்கா பொண்டாட்டி பிள்ளையோட குடும்பத்தை வழிய பாரு. சரிங்கய்யா. புரியுதா? நான் வரேன். கிளம்பு. வேலைக்கு லீவ் போட மாறணும். சரிண்ணா. சரி கிளம்பு. இது அவன் கணக்கில் வர வை. ஓகேண்ணா. ஏங்கடா ஏய் சார் போட்டு தள்ளுங்க சார் அவனை. தொரா வலையை அறுத்துட்டு போயிருச்சு. சார் எப்படியும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவன் ரொம்ப உஷாராயிருவான் சார். இனி அந்த கழிவறை லாக் பண்றது ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன பண்ணி தப்பு பண்ணிட்டோம் சார். யானை வேட்டைக்கு போட்ட பிளானை முதல்ல முயல் வேட்டைக்கு போட்டிருக்கணும். முயலை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டதுனால யானைக்கு மதம் பிடிச்சி நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு சார். சார் இனி எந்த பிரச்சனையும் வராது. முயலை நம்ம டிபார்ட்மெண்ட்ல சொல்லி கூண்டில் போட்டுருவோம். காய்ஸ், டிஸ்கவரி சேனல்ல வர மாதிரி எலி கதை பூனை கதை பேசி பிரயோஜனம் இல்லை. சம்பவம் தான் முக்கியம் இங்க. ஏய் பரத். ஐயா சொல்லுங்க ஐயா. இனிமே பார்த்து பதமா நடந்துக்கணும். இல்ல நமக்கெல்லாம் சமாதி தான். போலீஸ் நம்மளை எல்லாரும் மோப்ப முடிச்சுக்கிட்டு இருக்கு. இனி வீடு வேலைன்னு நம்ம புலங்கிற எல்லா இடத்தையும் மாத்தண்டா. டேய் கோபாலே ஐயா, நம்மளோட செட்டை ரெடி பண்றா. ஒரு கை பார்த்துருவான். சரிங்க ஐயா. என்ன ராஜா புரியுதா? ஆட்டத்தை அங்க போடுவான். தோப்பர் ராஜா, அந்த போலீஸுங்களை சும்மா விடக்கூடாது.
ஐயா மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஐயா பண்ண வேலைக்கு போலீஸ்காரங்க அபிஷேகம் பண்ணி அலங்காரமாக பண்ணுவாங்க. என்னடா சொன்ன? எச்சக்குடி நாயே, அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டியா? ஐயாவே கிண்டல் பண்றியா நீ? டேய் பரத்து, உனக்கு இருக்க அதே விசுவாசமும் கோபமும் தான் எனக்கும் இருக்கு. தேவையில்லாமல் சில்லற பையன் மாதிரி தொகுதிக்கிட்டு இருக்காத பரத்து. நிதானமாக இரு, நேரம் வரும்போது செய்வோம்டா. அது வரைக்கும் பொறுமையாக இரு. சம்பவத்தை சிறப்பாக தரமாக செய்வோம். எல்லாத்துக்குமே ஒரு நேரம் வரும். நேரம் மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு தேவை, புரியுதா? இல்லடா, நேற்று போலீஸு நம்ம ஐயாவை சுத்தினப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நல்ல வேலை அந்த ஐயனார் சாமி தான் நம்ம ஐயாவை காப்பாத்துச்சு. நம்ம எதனா அவனுங்களை பண்ணி ஆகணும் ராஜா, புரிஞ்சுதா? புரியுதுடா, ஆனால் விஷயத்தை ஐயாவுக்கு தெரியாமல் செய்யணும்ல. அதுக்கு தான் பொறுமையாக இருக்க சொல்கிறேன். செய்வோம், பார்த்து நேரம் வரும்போது செய்வோம். ஐயா, அந்த போலீஸை சும்மாவே விடக்கூடாது ஐயா. உங்க நெத்தி பொட்டிலே துப்பாக்கி வச்சுட்டாங்க. அந்த போலீஸை சும்மாவே விடக்கூடாது. பரத்து ஒரு ஊருக்கு பெரிய தலை கட்டுனா தலைக்கு தலைப்பா வரும், நெஞ்சுக்கு தோட்டாவும் வரும். கொஞ்சம் பொறு, செய்வோம். அதுக்காக நமக்கு நேரம் ஒத்துழைக்கும். எதிர்காலத்தில் எச்சே துப்புறோம்னா நம்ம மேலே பிறகு தெரிக்கும். இல்லைங்க ஐயா, ஊர்ல இந்த பசங்களை இறக்கி சம்பவம் செய்வோம். அப்பதான் நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியும், கூட பயமும் வரும். சங்கு நம்ம கையில தான் இருக்கு, நேரம் வரும். அப்ப எடுத்து தர நீனே ஊது. டேய், நம்ம பசங்க எல்லாத்தையும் பொருளோட தயாரா இருக்க சொல்லு. சிக்னலை எப்போ கொடுத்தாலும் சம்பவத்தை சரியா செய்யணும். நம்மளா போலீஸான்னு போட்டு பார்த்துருவோம். சார், இவ தான் நந்தினி. என்னோட சில கேஸை இவளை வச்சு தான் சீக்கிரட்டாக மூவ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இவ எல்லா அமளிகளும் தன் கைக்குள்ளே போகிறதில்ல கில்லாடி. மேபி இந்த விஷயத்தில் இவளை வச்சு மூவ் பண்ணுவோம். விசில் தட்டாம வேலையை கரெக்டாக பண்ணிடுவியாம்மா? சார், ஆளை மட்டும் காட்டுங்க, தூண்டில் ரெடியாக இருக்கு. நீ தூண்டில போடுவியோ வலைய போடுவியோ எனக்கு அது தெரியாது. பார்ட்டியை பக்குவமாக தூக்கணும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நீ பிடிக்க போகிறது நெத்திலி இல்லை, சொரா. அவன் தான் கழிவறதேன்.
ஏய் பரத் வண்டி எடு. சரிங்க ஐயா. கேஸோட A1 அவனை தான் நீ ஃபாலோ பண்ணணும். சரிங்க மேடம். ஹலோ, ஃபோனில் ரூம் புக் பண்ணியிருந்தேன், கீத்தாங்க. நந்தினி, பி அலர்ட். கழிவுறது வந்துட்டு இருக்கா, ரெடியா இரு. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். தமிழகத்தின் பல பகுதிகளில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பாரம்பரியமிக்க விலையுயர்ந்த சாமி சிலைகள் சமீப காலமாக அதிக அளவில் கொள்ளை கும்பலால் வெளிநாட்டுக்கு கடத்தப்படுவது வாடிக்கையாகி வருகிறது. இது போன்ற பல பாரம்பரிய சிலைகள் மீட்கப்பட காவல்துறை இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் விசாரணையில் அலட்சியம் காட்டி வருவது பொதுமக்களுக்கிடையே கோபத்தையும் அதிருப்தியையும் உண்டு பண்ணி ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் காவல்துறைக்கு எதிராக மக்கள் குரல் எதிரொலி வீசி வருகிறது. ITV செய்திகளுக்காக உங்கள் நிஷா. என்ன மாணிக்கவேல், உங்கள் மேலே இருந்த நம்பிக்கையில் தானே சிபிஐக்கு போக வேண்டிய இவ்வளோ பெரிய கழிவங்களோட கேஸை உங்கள் கையில் ஒப்படைச்சேன். சார் நம்ம நெருங்கிட்டோம். அடுத்து லாக் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் கழிவரதனுக்கு கடைசி வரைக்கும் களி தான். மாணிக்கவேல், நம்ம நாட்டோட பாரம்பரியத்தை அவன் நாட்டுக்கு திருடி திருடி அதில் பணம் பார்க்குற இந்த மாதிரி குரூப்புங்களை ரொம்ப நாள் நடமாட விட்டோம்னா அப்புறம் நாட்டை மொத்தமாக அடியோடு கூறு போட்டு விற்றுருவானுங்க. நம்ம நாட்டு சாமி சிலைகளோட மதிப்பு மரியாதை இந்த நாய்ங்களுக்கு எங்க சார் தெரியுது? அதான் இதோட மதிப்பு தெரிஞ்ச வெள்ளைக்காரன் இந்த நாய்ங்களை ஏமாத்தி அதிக விலை கொடுத்து இவங்க கிட்ட வாங்கிட்டு போறான். இந்த நாய்ங்க பணத்துக்காக எதையும் துணிஞ்சு செய்யற அள்ளு சில்லுங்க. இவனுங்களை கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு தூக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா தூக்கணும் சார். எப்ப எங்க நேரம் பார்த்து தூக்கணுமோ அங்க தூக்குறேன் சார் இவனுங்களை. அள்ளு சில்லுங்களை நம்பி பொறுப்பை புடைச்சி தப்பா போச்சு. டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்சது என் மானமே போயிடும். என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது. இன்னைக்கு நைட்டுக்குள்ள கழிவரதனை தூக்கணும். சாரி சார், அவளை பற்றி தெரியாமல் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். உங்களை சொல்லி தப்பு இல்லைங்க. சார் உங்களை நம்பினார் இல்லை, அதான் இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க. விடுங்க ரமேஷ் சார், பிரியா என்ன பண்ணுவாங்க? நம்பி பின்னாடி போனது தப்புன்னு இப்பதான் புரியுது. வேற மாதிரி ஸ்கெட்ச் தான் இவனுக்கு. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, பிடிக்க போறது சொரான்னு. டேய், போலீஸ் நம்மளை கணக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டு கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லி கணக்கு வரவசெல்லாம் கரெக்ட் பண்ணி வை. இனிமே இன்கம் டாக்ஸில் எவன் வந்தாலும் சரி அவன் கைக்கு ஒரு புல்லு புண்டோட கிடைக்கப்படாது. ஐயா, நீங்கள் கவலைப்படாதீங்க ஐயா, உங்களுக்காக நாங்கள் இருக்கோம். இன்னைக்கு என் குடும்பம் உட்காந்து சாப்பிட்றதுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் ஐயா. உங்கள் மேலே இருக்கிற விசுவாசத்துக்கு இந்த பரத் உயிரே கொடுப்பேன் ஐயா.
ஹலோ சொல்லு ராஜா. வரத்து ஐயாவை தூக்கிட்டு வா. சரிடா செல்லம். ஐயோ யாரு யாருன்னு கேக்குறேன்ல. ஐயா தூக்கி வச்சுங்கய்யா. பாருங்கய்யா நாய் மாதிரி கிடக்குறா. ஊன்னு சொல்லுங்கய்யா, அவளை இங்கே புதைச்சிடலாம். டேய் இவ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓலை அனுப்புங்கடா. போலீஸா நம்மளான போட்டு பார்த்துரும்டா. இனி நம்ம ஐயா மேல கை வச்சா என்ன நடக்குன்னு ஒரு போலீஸுக்கு நம்ம காட்டுவோயா. பிரியாவை தூக்கிட்டாங்க சார். இனி அந்த கலிவர்தனை சும்மா வரதுல அர்த்தமே இல்லை சார். ஏதாவது பண்ணி ஆகணும் சார். தேங்க்யூ சார். சார் இனியும் பிளான் பண்றதுல எந்த அர்த்தமும் இல்லை சார். இமிடியேட்டா ஏதாவது பண்ணி ஆகணும் சார். நாம யோசிக்கிற ஒவ்வொரு செகண்டும் விஷயம் விபரீதத்துல தான் முடியும். கலிவரதா வைக்கிறேன்டா உனக்கு வேட்டு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா என்னன்னு உனக்கு காட்டேன்டா. எல்லாம் பக்கா ஸ்கெட்ச். கைஸ் உள்ள போறோம். கலிவர்தனை கரெக்டா தூக்குறோம்.
என்னப்பா கழி வருதா? உன்னை சொகுசா அலுங்காம குலுங்காம நெகநட்ட கிளட்டாம சோபால உட்கார வச்சு சொகுசா விசாரிக்கிறேன்னு பார்க்குறியா? என்னப்பா பண்ணுறது? சிட்டிலேயே மிகப்பெரிய டான். அதான் உன்னை பார்த்தா ஒரு சின்ன பயம். இல்லை இல்லை, சின்ன 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 பயம். ஏன் சார் நீங்கள் வேற கலிவாரதன் செஞ்ச தப்புக்கு களி திங்க வைக்காம கம்முன்னு உட்கார வச்சு எங்களை வெறுப்பேத்துறீங்க? சார் ஊன்னு சொல்லுங்க, கோழி மாதிரி உரிச்சு தொங்க விட்டுறேன். சாதிக்கு களி வருது என்ன நாட்டுக்கோழியா உரிச்சு தொங்க விடுறதுக்கு? சொரா சொரா. ஐயாவை ரெஸ்பெக்டாக விசாரிக்க சொல்லியிருக்காங்க மேலதிகாரிங்க. த கிங் ஆஃப் தமிழ்நாடு, கிங் ஆஃப் தமிழ்நாடு. ஏய் போலீஸே, என்னை வச்சு ஆட்டமா போடுறீங்க? ஒரு பருப்பு வேவாதடி. உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல ரத்த வெள்ளம் இருக்க. தரைய ஓட்டப்பட்ட புல்லட் உன் நெஞ்ச ஓட்டப்பட்ட கொஞ்சம் நேரம் ஆகாது. கேட்குற ஆன்சருக்கு கொஸ்டினை சொல்றேன் பெண்ண. சார் மாற்றி சொல்லிட்டீங்க சார். கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சரை சொல்லுங்க, இல்லை நானும் சாதிக்கும் உரிச்சு எடுத்துடுறோம். ரமேஷ் சார், அப்படியா சொன்னேன்? கரெக்ஷன்லாம் பண்ண முடியாது சார். என்ன ஆனது? இன்னும் இளவரசியை காணவில்லையே. ஐயா கொண்டை கோபால் அவர்களே, இந்த அழகான உருண்டை வடிவ முகத்துக்கு அந்த இளவரசி அவளின் மற்றொரு முகமான காளி உருவத்தை அன்று காண்பித்தாள் அல்லவா? அதே போல் இம்முறையும் காட்டாதவாறு சற்று பூரிப்போடு அவளை பேசி மகிழ்வீங்கள் ஐயா. எங்கள் தமிழ் ஐயா கொண்டை கோபால் கொய்யா. அடே உடைந்த செங்கல் முகம் கொண்ட வித்தகா, கேவலமாக இருக்கிறது. ஆடு மழையில் நனைகிறதே என்று ஓனாய் ஒப்பாரி வைத்த கதை நீ அறிந்திருப்பாய் என்பதை நானும் அறிந்திருக்கிறேன். சற்று அமரடா. சிறு துளி கூட எனக்கு பயம் வரவில்லை. உட்காரடா மதி இழந்தவனே. சற்று நெருங்கு. அதனால் தான் என் படை தளபதி கிளின்டனிடம் சொல்லி ஒரு புதிய முறையில் போர் தொடுக்க முயற்சி எடுத்துள்ளோம். நைஸ் ஜாப். அப்படி என்றால் சிறப்பான பணி கொடுத்துள்ளீர்கள். அது என் கிளின்டனால் மட்டும்தானே முடியும். மரணம் மாசி மரணம் மரணம் மரணம். மலைமகா மலைமகா நடவனை தூக்கம். லாஸ்ட் வீக் 2 days. நோ 2 நாளாக அவனுக்கு ஃபோன் பண்ணி நினைக்கிறேன். நோ ரெஸ்பெக்ட், நோ ரெஸ்பான்ஸ். வை எங்கே போயிருந்த? என்ன பண்ணி நின்ற நீ? யோ காக்கா, ஏன் இப்படி பண்ற? போன இடத்துல செல்லு தொலைஞ்சு போச்சியா? போய் சொல்லாத. முட்டாள்தனமா பேசாம எதனா புத்திசாலித்தனமா பேசியா? உனக்கு அறிவிக்குதா இறைதா இல்லையா? என்ன மொழி திட்டு மொழிகிற? இப்ப என்ன பண்ண சொல்ற? பேசாத சொல்லு. பேசாம எப்படியா சொல்ல முடியும்? திரும்ப திரும்ப பேசாத சொல்லு. எல்லாம் என் தலை எழுத்து. மொழிகாத சொல்லு. மாப்பிள்ள அவங்கள வர்றா. அவங்க எப்பவுமே அப்படிதான், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த அண்ணன்ட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அண்ணன் கோவம் வரும்போது 1 to 10 வரைக்கும் என்னங்கண்ணே கோவமே வராதுன்னு. இதை கேட்குற எனக்கே எவ்வளோ கோவம் வருது, அவங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும்.
டேய் இப்படியே உட்காந்து எப்படி அடுத்த நம்பாலே பார்ப்போமா? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டீங்க. ஏன் இதுக்கு டான்ஸ் ஆடினு வர்றீங்களா? டே மாப்பிள்ளைங்களா, நல்லா தானே போயிட்டு இருந்தது. போண்டா நல்லா தான் போவான். இப்போ நான் போகிறேன் பாரு. ஒத்துடா. ஏய் ஊருக்குள்ள நான் தாண்டா ஆடணும், வேற எவனும் ஆடக்கூடாது. நான் ஆடுறதும் ஆட்டம். சொல்டா மாப்பிள. மாப்பிள்ள எங்க இருக்க? நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன்டா. ஒரு முக்கியமான வேலை, வரையா மாப்பிள்ள? இல்லடா நீங்க போயிட்டு வாங்க. ஒன்றும் இல்லை, இந்த குடிகார காக்காயை கலாய்க்கு போகிறோம். என்னடா சொல்றீங்க? அத்தாடி என்ன உடம்பு, அடி அங்கங்க பச்சை நரம்பு, ஐம்பொன்னால் செஞ்ச உடம்பு, அதில் அடையாளம் சின்ன தழும்பு, பூவாழ காலாக பொன்னுந்தி தோளாக அத்தாடி. அத்தாடி என்ன உடம்பு, அடி அங்கங்க பச்சை நரம்பு, ஐம்பொன்னால் செஞ்ச உடம்பு, அதில் அடையாளம் சின்ன தழும்பு, பூவாழ காலாக. ஏய் வாங்கடா வாங்கடா. அத்தாடி என்ன உடம்பு, அடி அங்கங்க பச்சை நரம்பு, ஐம்பொன்னால் செஞ்ச உடம்பு, அதில் அடையாளம் சின்ன தழும்பு, பூவாழ காலாக. வாங்கடா வாங்கடா. அத்தாடி என்ன உடம்பு, அடி அங்கங்க பச்சை நரம்பு, ஐம்பொன்னால் செஞ்ச உடம்பு, அதில் அடையாளம் சின்ன தழும்பு, பூவாழ இங்கடா இருக்கியா? ஏன் ஏரியாங்களே வந்து விழுந்து எனக்கு சவுண்டு விடுறியா? இப்போ விடு, இப்போ விட பார்க்கலாம். இப்போ விடுன்னு சொல்றேன்ல. ஹலோ ஹலோ, நான் சுந்தரி பேசுறேன். ஹலோ யாருங்க? நான் சுந்தரி பேசுறேங்க. சுந்தரிங்களா? ஆமாங்க, என்ன தெரியலையா? எனக்கு சுந்தரியும் தெரியாது, டெல்லியில் இருக்கிற மந்திரியும் தெரியாது. முந்திரி தான் தனக்கு தெரியும். பொன்னான மனசே பூவான மனசே, வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. அட பொன்னான மனசே பூவான மனசே, வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. ஐயா கொண்டே கோவால, என்னடா என்ன ஆச்சு? சின்ன பிள்ளைக்கு குச்சி மிட்டாய் கொடுக்க மாதிரி விசும்பிக்கிட்டே இருக்கா? என்ன கோபாலு கேட்குறோம்ல, நீ பாட்டு நீ இப்படியே இருந்தா எங்கள் மனசு கஷ்டப்படுதுல. ஒய் சேட் ஃபீலிங், விடு கோபாலு. பேலன்ஸ் எல்லாம் ரீசார்ஜ் பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரி தான் லைஃபும். எழுந்திரு கோபாலு. இதுக்கு தான் டாடியை வளர்த்தோமா, இஸ்கு இஸ்கு இஸ்குன்னு செண்டை அடிச்சோமா, ஊருக்குள்ள லந்தா கொடுத்தோமா, சட்டையில் 2 பட்டனை கட்டினோமா, கையில தூக்கி கட்டினோமா, சும்மா மொசகுட்டி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும்டா. ஆமாம் கோபாலு. எஸ் நாராயணா, யூ ஆர் ரைட். But it's okay, boss. All is well. You don't worry. Wherever you go, I will follow you. Okay? அடே கிளண்டா, நீயும் வித்தகனை போல் விதண்டவாதமாய் பேசுகிறாயே. காதலடா, இலகுவாக தூக்கி போடுவதற்கு அது என்ன திருமண பந்தியில் வீசப்பட்ட எச்சில் இல்லையா? மானம் கட்டவனே, மதி இழந்தவனே, முகரையை பார். நாராயணா, நீயே சொல், என்னை பார்த்தால் உனக்கு கஷ்டமாக இருக்கிறது அல்லவா? அச்சி வாயகையெல்லாம் கீச்சிருவேன் வெயிலில் உட்கார வச்சு வெறுப்பேற்றினா. அடித்து வாயை உடைத்து விடுவேன் வெயிலில் உட்கார வைத்து வெறுப்பேற்றினாள்.
இந்த மொழியை நான் எந்த நூலகத்திலும் படிக்கவில்லையே. தமிழ், ஆங்கிலம், உருது அனைத்தும் படித்திருக்கிறேனடா. இப்படி ஒரு வார்த்தை கேள்விப்படவே இல்லை. என்ன மொழி வித்தகா? பெட்டாலியன் விட்டகா. ஓ, நான் நூலகத்தில் படித்து தெரிந்து கொள்கிறேன். இதா கொண்ட கோபால்கிட்ட பிடிச்ச விஷயம். இம்புட்டு ரணகாலத்துல எம்பிட்டு சைஸா தமிழ் அடிக்கிறான் பாரு. வீட்டுக்கு போய் நல்ல பாலை காய வச்சு அதுல மல்லிகைப்பூ மாதிரி ஆட மிதக்கிற அளவுக்கு மிளகு இருக்குல்ல, மிளகு அதை தட்டி இஞ்சியை இடிச்சு அதுல போட்டு. அடே தங்க கட்டியே, அதில் 2 கரண்டி குங்கும பூ போடடா. இல்ல இல்லை 3 கரண்டியாக போடு. அவனே வர்றான் பாரு. வருவேன் வருவேன், வந்து கொண்டு தானே இருக்கிறேன். மசாலா அவர் தூவி விட்டு ஒரு கலக்கி அதுல 2 டிராப் தேனா விஷத்தை போட்டு அவனை கொல்லணும்டா. அடே வித்தகா, என்னடா வெறுப்பேத்துகிறாய்? நான் ஒரு வாயில்லாத பூச்சியடா, பூச்சி முகம் கொண்டவனே. கோட்டு சொல்லு, அப்புறம் ஃபீல் பண்ணலாம். கோட்டரா? ஏய், என்ன அப்படி பாக்குற? உன்னை பார்க்கணும், உனக்காக பல விஷயங்கள் வெளியில வரணும். ஆப்பு சொல்லு. வித்தகா, பள்ளியிலே சம்பளம் கொடுக்கவில்லையாடா எனக்கு. நானும் பண அட்டையும் எடுத்து வரவில்லையாடா. ஏடிஎம் கார்டு தானே, அதெல்லாம் வரும். முக்கா சொல்றா, முடியலடா. டேய் கேளுங்கடா, நான் மட்டுமா போராடணும்? ஹலோ. டேய் குமார், உன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு பின்னாடி தேவையில்லாம சுத்திட்டு இருக்கான். ஒழுங்கா சொல்லி வச்சிரு, இல்ல பீஸ் ஆயிடுவான். சொல்லிட்டேன். சொல்ல மாடு மாதிரி தலையாட்டாத. நான் போனை கட் பண்றேன். ஏன்னா பசங்க இப்படி பண்றானுங்க? யாரு கத்துறாடா டேய்? ஹலோ. டேய் சொறி பிடிச்ச மொன்னா நாய, எங்கடா ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க? பஞ்ச பரதேசிங்களா? கண்ணில் சிக்கன மூக்கில் இருக்கிற மீசையை பிச்சிருவேன். ஓகே. ஓ கிளீன் இந்தியால. ஏய் என்னண்ணா சோகமா இருக்கீங்க? இந்த காக்கா தொல்லை தாங்க முடியலப்பா. விடுங்கண்ணே, இவெல்லாம் ஒரு ஆளா? நீங்க திண்ணை பிடிச்சி நடக்கும்போது அவங்க நேலை பிடிச்சி நடந்தவண்ணா. அதுக்கு தானே சொல்றேன், நல்ல ஒரு வரன் வந்திருக்குண்ணா. கல்யாணம் ஆகி நல்லா செட்டில் ஆயிடுங்க. மொட்டை பையனா இருந்தா காக்கா இல்ல குருவி கூட மதிக்காது. இவங்க சொல்றதும் கரெக்டாக தான் இருக்கு. அட என்னண்ணே நீங்க யோசிக்காதீங்கண்ணே. அண்ணே பாருங்கண்ணே, யோசிக்காம பாருங்கண்ணே. அண்ணே அப்படின்ற நீ பார்க்கும்போது கிக்கு தானா ஏறும். பிக் பாஸ்ல வர ஓ என் சும்மா சிக்கன் இருக்கா? வணக்கம் மாமு. என்ன பஞ்சாயத்து? என்ன மாமு, என்ன என்னையெல்லாம் பாரு, சும்மா பட்டையை போட்டு ஜாலியாக ஊருக்குள்ளே ஜம்முன்னு சுற்றிட்டு இருக்கேன். எல்லாம் லவ் தான் மாமு. அதுக்கு தான் சொல்கிறது, லவ் பண்ணமா கல்யாணத்தை பண்ணமா செட்டில் ஆனமான்னு இருக்கணும். ரொம்ப யோசிக்காத மாமு, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி செட்டில் ஆகிற வழியை பாரு. இது நம்ம ரூமுடி. டைல்ஸ் ஓட்ட சொல்லியிருக்கேன். ரூமு ஃபுல்லாக ஏசி தாம்மா. அனிமூனு நம்ம புது வீட்டில் தாண்டி செல்லம். அந்த இடம் எனக்கா மாமா? ஆமாடி செல்லம். அப்போ இந்த இடம் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். அங்கே கார் கொண்டு வந்து நிப்பாட்டலாம். சரி. நயா காக்கா பார்த்தல நம்மால போயா போ. யார் மாமா அவன்? லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு ஆகாவளி. बुलशट त्यागू क्या हो गया? சார் ஒரு சின்ன பிரச்சனை. त्यागू स्टॉप लीव मी अलोन.
சேட்டு சுசிலு தங்கம் சாமி செலன்னு எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு கடத்தி வியாபார மன்றத்தில் இவன் பெரிய கில்லாடி. சொக்கலிங்கம் அதே ஊரில் சேட்டை எதிர்த்து நிற்கிற பெரிய தலைக்கட்டு. டிபார்ட்மெண்ட்டில் இவங்க 2 பேரையும் அடக்கிற பொறுப்பை டிஎஸ்பி கோபிகிட்ட கொடுத்தாங்க. டிஎஸ்பி கோபி இவங்க 2 பேருக்குள்ளேயும் தந்திரமாக சண்டையை மூட்டினான். சேட்டு இந்த சண்டையால் சொக்கலிங்கத்தின ஆளுவலை எல்லாரையும் தூக்க ஆரம்பித்தான். பதிலுக்கு சொக்கலிங்கமும் சேட்டு வலது இடத்தை தூக்கிட்டு சேட்டை அனாதை ஆக்கிட்டான். சேட்டு அதுக்கப்புறம் அவன் புது ரூட்டுக்கு ரவுடி தியாக புது கூட்டாளி ஆக்கிட்டான். என்ன சார்? என்னையா செல்வம், தொழிலெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? தொழிலெலாம் அப்படி தான் போயிட்டு இருக்கு. முன்ன மாதிரி இல்லை. போலீஸ் கடுபிடி தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஐயோ, ஏதாவது விசேஷம் இருந்தா அனுப்பிச்சுடியா? பார்க்குறேன் சார். பார்க்கறதெல்லாம் இல்லை, அனுப்பிச்சுடு. சேர வேண்டியது வந்து சேரும். சரிங்க சார், ஆகட்டும் சார். சரி பாரு. சதா, வீட்டுக்காரனை பார்த்தா தான் பொண்டாட்டிக்கு தாலியாகவும் வர்றது மாதிரியே தேவைன்னா மட்டும்தான் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க. பார்த்துக்க. யாரா அது? தெரியலண்ணே. கருப்பு ரோட்டில் ஒத்த ரோசா தனியா வண்டி ஓரம் கட்டுங்கண்ணே, விசாரிச்சிருவோம். விசாரிச்சிருவோம். பாப்பா, காருக்குள்ளே இரு, நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை சார், வேணாம், நானே போயிடுறேன். என்ன பாப்பா யோசிக்கிற? உங்கள் அப்பா அம்மா நினச்சிக்க. வா போகலாம், உட்காரு முன்னாடி. சதா, பின்னாடி போய் உட்காரு. பாப்பா முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரட்டும். வேடிக்கை பார்க்கட்டுமா? போடா. யோசிக்கிறேன் என்ன பாப்பா, சீட்டுக்கு பெல்ட் போட்டுக்கிட்டு உட்காரு. பார்த்து பாப்பா, எதுலையும் இடிச்சிக்கிறாம வந்து உட்காரு. இடிச்சிக்காது. செல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துரு. தலைவரே, உள்ள சூப்பர் பீஸ் இருக்கு. தோப்பு குத்திக்கிடுவோமா? ஓகே. ஓகே. இங்க பாருங்க, இந்த பேக்கை ஃபுல்லா சேட்டு பணம் கொடுத்துருக்காரு. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அந்த கமிஷனர் நம்ம சிலை கடத்துற விஷயத்துல உள்ள வரக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை யோசிங்க. இந்த மாசம் மட்டும் 200 கோடி ரூபாய நம்ம பணத்தை போலீஸ் ரைடு பண்ணியிருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலையே. வீசுற காத்த கத்தியில விட்டு மாதிரி இருக்கு இந்த கமிஷன் விவகாரம். அந்த கமிஷனர் சுப்பிரமணி நம்ம வழிக்கு வராம இருக்கணும்னா அவன் பொண்ணை தூக்குங்க. ஏன்னா அவன் பொண்ணுன்னா அவனுக்கு ரொம்ப உசுறு. அவளை தூக்குங்க முதல்ல, தன்னால வழிக்கு வருவான். அண்ணே, சொல்லிட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம். டே மண்டை, சொன்னது வார்த்தையில மட்டும் இல்லாம செயல்லையும் செய்யறதுக்கு பாரு. இப்படியே வெறும் பேச்சு பேசியே உனக்கு பாதி முடி நிறைஞ்சு போச்சு. மீதியாவது காப்பாத்துற வழியை பாரு. டேய், அந்த புள்ள வந்துட்டா, எல்லாம் உஷாரா இருங்க.
செல்வம் இப்போ வேணாம்னு நினைக்கிறேன். சுற்றி கிரவுடு அதிகமாக இருக்கு, கிளம்பிடலாம். என்ன செல்வம், ஒரு 2 குஜிலிங்களோட கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கியா? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ரீட்டா பேசாதன்னு சொல்றல. டார்லிங், இந்த பேச்செல்லாம் கதைக்காகாது. இந்த வேலைக்கு வேற ஏதாவது பண்ணிருந்தா பணமாவது கிடைச்சிருக்கும். அதை விட்டு பொண்ணை கடத்துறதுன்னு சொல்லி பிளட்டி. என்ன செல்வம், ஓடுற குதிரை நடக்கிற கழுதை கெடுக்கிற மாதிரி, மேயிற மாட்டை சும்மா நிற்கிற மாடு கெடுக்கிற மாதிரி உன் டார்லிங்களை உன் பொழப்பை கெடுத்துருவாங்க போல இருக்கு. எல்லாத்தையும் யோசனை பண்ணிட்டு தான் நான் இறங்கியிருக்கேன். பசங்கள்லாம் பூரா சுற்றிட்டானுங்க. சரியான சந்தர்ப்பம் தான் எதுவும் அமையலை. இங்கே பாரு செல்வம், பொண்ணை கடத்துற விஷயம்னு சொல்லிட்டு இதை நீ ரொம்ப லேசில் விட்ட நம்ம தொழில் செய்ய முடியாமல் போயிடும். வயசு இருக்கும்போதே பணத்தோட வாசனையை பார்த்துடணும். அதை விட்டுட்டு இப்படி பொட்டை பிள்ளைக்கு முன்னாடி சுற்றிக்கிட்டு கிடந்தீங்க, அப்புறம் சோத்துக்கு இதுதான் கடத்த போகிறது. கமிஷனரோட பொண்ணுங்கிறதுல மட்டும் கவனமாக இருந்துக்க, புரியுதா? ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட நம்ம எல்லாரும் களி தீங்கன்னு பார்த்துக்க. என்ன தியாகு, நம்ம என்ன கோலி கிரவுண்டில் கோலியாக விளையாடுறோம்? சார், இந்த முறை நான் இறங்க முடியாதுன்னு தான் செல்வத்துக்கிட்ட சொன்னேன். செல்வம், तुम क्या कर रहे हो? बोलो செல்வம், तुम क्या कर रहे हो? என்ன செல்வம், பணத்தை வாங்கிட்டு இப்படி பம்மிக்கிட்டு நிற்கிற? கேட்குறாருல, சொல்லு. சார், நாங்கள் என்ன சார் பண்ணுறது? சரியான சந்தர்ப்பமே அமையலை. வேலையை முடிச்சுட்டு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, அவசரப்பட்டா எல்லாம் சதறிடும். நின்று நிதானமாக பதமாக பாயறதுக்கு நேரம் இருக்கு சார். இவன் வேற. மாப்பிள்ளை ஏன் சோகமா இருக்கான்? என்ன ஆச்சு குமார்? உன்னதான் மாப்பிள்ளை கேட்குறேன். மாப்பிள்ளை என்ன பிரச்சனை? ஏன் சோகமா இருக்க? அடிச்சதுக்கு 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 அடிச்சு அடிச்சு அடிச்சதுக்கு என்ன கும்பல உட்காந்துக்கிறானுங்க. அண்ணா கேட்குறல சொல்லுங்க. ஏரியால ஆட்டமா 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 போயிரு, நானே கொலை வெறியில் இருக்கேன், கடிச்சு வச்சிருவேன். ஆட்டமா 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 ஆட்ட ஆட்ட ஆட்டமா 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 ஆட்டமா. அண்ணா என்னண்ணா சொல்கிறீங்க? என்னத்தடா சொல்கிறது, என் ஆள் என்னை லவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதான் ஒரே மூட் அவுட்டாக இருக்கேன். நம்ம அண்ணியானே அப்படி பண்ணாங்க? டேய் தம்பி, என் ஆள் முன்ன மாதிரி கிடையாது. பூவோடு சேர்ந்து நாரும் வணக்கம் சொல்கிற மாதிரி எல்லாரு கூடயும் பழகிற மாதிரி தான் அவள் என் கூடயும் பழகிறான். A² = B², A² B² 2AB. அதுதான் வரல, அதை விட்டுருவியா? அதை விட்டுட்டு மேக்ஸை புலி மாதிரி பேசிட்டு இருக்க. நீ விஷயத்தை மட்டும் சொல்லு, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத. நீங்கள் இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தான் என்னோட பிரச்சனை என்னோடய போகட்டுன்னு சோகமாக உட்காந்துட்ருக்கேன். என் ஆள் பேசாமல் போனதுலேருந்து என் மனசே சரியில்லை. லவ் இல்லை, அதான் நெஞ்சு வலிக்குது. சமாளித்து தான் ஆகணும். அண்ணே கோட்டை சொல்லவா? தம்பி அவசரப்படாதப்பா, கையில் 10 காசு கூட கிடையாது. பட்ஜெட் ப்ராப்ளம்ப்பா, பட்ஜெட் ப்ராப்ளம். எங்கடா போனானுங்க? இவனுங்களை விட்டு போயிட்டானுங்களா? ஐயோ, இங்க பார், நான் சொல்றத கேளு. முதல்ல நீயும் அவனும் பேசுங்க. பேசினாதான் எல்லா பிரச்சனையும் சரியாகும். நான் உன்னை தப்பா நினைக்கலடி, நீ நல்லதுக்காக தான் சொல்றேன்னு எனக்கு புரியும். இட்ஸ் ஓகே. குமார் உன்னை லவ் பண்றாண்டி, அவன்கிட்ட நீ ஃபர்ஸ்ட் பேசு.
என்னன்னு பேச சொல்ற? என் அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சது குமார கொன்னே போட்டுருவாரு. என்ன மாப்பிள்ள, என்னாச்சு? போடா. என்னடா ஆயிடுச்சு உனக்கு? சொல்றா, என்னடா போறான் அவன்? என்னாச்சு? ஏன் மூட் அவுட்டா இருக்க? ஒன்றும் இல்லடி. சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காதடி. நீ ஏன் இப்படி இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பார், நான் சொல்றதை கேளு. முதல்ல நீயும் அவனும் பேசுங்க. பேசினாதான் எல்லா பிரச்சனையும் சரியாகும். என்னை கம்பல் பண்ணாதடி. நானும் இங்கே சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கேன். அவன்தான், எடுத்து பேசு. இன்னையோட எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டிடலாம். ஹலோ சீதா, எங்க இருக்க? ஹலோ குமார். உன்னை மீட் பண்ணோமா, அதான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். சரி. ஏன் ஃபோனே எடுக்க மாட்டேற? சரி, ஓகே. தியாக பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் சொல்கிற டீட்டெயிலாம் நோட் பண்ணி ரைடு பண்ணால் நிறைய விஷயங்கள்லாம் தெரிய வரும். நாங்கள் தியாகவுடைய ஆஃபீஸு, ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் உடனே ரைட் பண்ண சொல்கிறோம் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஹலோ, அதிகாரிகளா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கப்பா. நம்ம இடத்துலயா? ஆமாப்பா, இன்கம் டாக்ஸ் ரைடுன்னு நினைக்கிறேன். ரைடா? ஆமா, நீ உடனே கிளம்பி வா. டார்லிங், என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? கேட்குறேன்ல, சொல்லுங்க. இந்த பொண்ணு விஷயத்தை நினச்சி தான் இப்படி இருக்கேன். இதெல்லாம் அந்த தியாகுவோட வேலை. அவன் தான் உங்களை எதுவும் செய்ய விடாம ப்ளேம் பண்றான். நீங்க வேற ஏதாவது பிளான் பண்ணுங்க. டார்லிங், கவலைப்படாத டார்லிங். டார்லிங், இங்க பாரு. வாட்? ஏண்டா மண்ட சதா, எனக்கே துரோகம் பண்றியா நீ? அண்ணே, நான் உங்களுக்கு எவ்வளோ விசுவாசம் இருந்தேன் அண்ணே. என்ன நம்புண்ணே. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேண்ணா அண்ணே. நாங்கள் போட்ட பிளான்லாம் வேற என்ன. நான் தப்பு செஞ்சேன் இல்லைங்களே. ஆனால் நான் சொல்லாதெல்லாம் நடந்துச்சுண்ணே. நான் உங்களுக்கு போய் துரோகம் பண்ணுவேண்ணா அண்ணே. என்னை நம்புங்கண்ணே. அண்ணனே, என் நம்புங்கண்ணே. நான் சத்தியமாக உங்களுக்கு துரோகம் பண்ணுவேண்ணா அண்ணே. நம்புங்கண்ணே. உங்களை தானே நான் நம்பியிருக்கேன். என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்கண்ணே. வாழ்நாள் பூரா உங்களுக்கு நான் நன்றியாக இருப்பேனே. ஒன்றும் பண்ணிடாதீங்கண்ணே. உங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேண்ணே. என்ன செல்வம், என்னை பார்த்தா ஊசி போன உளுத்த வடையா தெரியுதா உனக்கு? தோன்ற குழி 5 அடியா 6 அடியான்னு கூட தெரியாம குழி பறிக்கிற போல. உன் உருப்படி ஒண்ணு என்கிட்ட பக்குவமா பக்கத்துல தான் இருக்கு. தியாக, என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு ஒன்றும் புரியாது. தா, உன் உருப்படி ஒன்று என்கிட்ட தான் இருக்கு. அது எப்படி என்கிட்ட இருக்குன்னு யோசி. தெரிஞ்சே எனக்கு துரோகம் பண்ணல. நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ, அப்ப தெரியும் நான் தோண்டின குழியெல்லாம் சைஸ் வாரியா கரெக்டா இருக்குதானு. எதா இருந்தாலும் சொல்லு, நேரில் வரேன் பேசிட்டு. சொல்றேன், சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. क्या त्यागू, क्या कर रहे हो आप सब मिलकर? சார், இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. விஷயத்தை முடிச்சிட்டு நாங்களே உங்க முன்னாடி வந்து நிற்கிறோம். சார், புதுசாக ஒரு பிளான் போட்டிருக்கோம். எல்லாம் கூலிப்பட. நம்ம தான் செய்கிறோம்னு துளி கூட சந்தேகம் வராது. अच्छा? ம். अच्छा?
நாளைக்கு நமக்கு வரக்கூடிய சிலைகளுடைய மொத்த மதிப்பும் 100 கோடி. அதை பக்காவாக போலீஸ் தெரியாமல் எஸ்கேப் பண்ணிட்டோம். இனிமேல் வரக்கூடிய அத்தனை இல்லீகல் டீலும் நமக்கு தான். ஆனால் அதில் ஒரே சிக்கல், அந்த போலீஸ் கமிஷனர் சுப்பிரமணியம். ஆனால் அது சாதாரண விஷயம் இல்லை. இந்த டீல் முடிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? தியாகு, உன்னோட பிஸ்னஸ் எதுலேயும் நாங்கள் தலையிட மாட்டோம். அதே மாதிரி எங்களோட பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் உனக்கு 20% கமிஷன் உன் பாக்கெட் வந்து சேரும். அண்ணா சொல்லுண்ணே, என்னாச்சு? அண்ணா கேட்குறோம்ல, சொல்லுங்கண்ணா. அறுக்க போகிற ஆடு தலையை குனிச்சிட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறீங்களே, சொல்லுங்கண்ணா. சம்பவம் பண்ணுறீங்களாடா? என்ன இப்படி கேட்டுட்ட? இதுக்கு தானே இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தோம். சம்பவம் என்னன்னு மட்டும் சொல்லலாம், நாங்கள் பார்த்துக்குறோம். டேய், நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண மேட்ரு கிடையாது. மாட்டினா சங்க சட்னி ஆக்கிடுவாங்க. சரக்கோட மொத்த மதிப்பு மட்டும் 500 கோடி. சுந்தரமும் செல்வமும் என்னத்தான் இதை செய்ய சொல்லியிருக்காங்க. சரக்கு கைக்கு வர்றதுக்கு முன்னாடி போலீஸ்கிட்ட சொல்லி ரைடும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பக்காவாக பிளான் பண்ணி சரக்கை நம்ம டேக்கப் பண்ணிட்டோம், செட்டில் ஆயிடலாம். என்னடா சொல்கிறீங்க? அண்ணே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. இதை எப்படி நாம பண்ணுறது? இப்போத்துலேருந்து சம்பவம் பண்ண ரெடியாக இருங்க. அடித்தோம் மொத்தமாக செட்டில் ஆயிடலாம். சரியா? டேய் வாங்கடா. டேய் மாப்பிள்ள, இதை நாமளே பண்ணா என்னடா? சீதா, என்னடி பேசிட்டியா? டைம் ஆச்சுடி, சீக்கிரம் வா. ஏய் சரண்யா, ஹாய். ஏ சீதா, அவளை எதுக்கடி கூப்பிட்டு வந்த? நிம்மதியாக லவ் பண்ண வராளா பாரு, சரியான லூசுடி அவ. ஏய், உனக்கு டைம் ஆயிடுச்சுனா நீ கிளம்படி, நான் வரேன். சரி சரி, நான் வெயிட் பண்ணி தொலைக்கிறேன், சீக்கிரம் வா. மாப்பிள்ள தூக்குடா. கமிஷனர் பொண்ணை தூக்க இடைஞ்சல அந்த குமாரை கூலிப்படமா தூக்கிட்டு வந்து எப்படி தியாகு போட்டு தள்ளிட்டான். டேய், இருக்கிறதுலே சாமி சிலையை திருடுறது தான் கேடுகட்டமுள்ள மாதிரி தானே. சாமிடா, கண்ணை குத்திடும், நேரா வந்து குத்தாதுடா, மறைஞ்சி வந்து சங்குல குத்தும்.
ரவுடி பேபி ஏ சிலுக்கு சட்டை ஏ சொட்ட சொட்ட. சார் மாணிக்கவேல், என்னாச்சு? கலிவர்தன் ஏதாவது சொன்னானா? ரவுடி பேபி கக்கிட்டு இருக்கு, முடிச்சிட்டு கூப்பிடுறேன். சீக்கிரம் மாணிக்கவேல், ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நான் முடிச்சிட்டு கூப்பிடுறேன். ரவுடி பேபி ரவுடி பேபி. ரவுடி தியாகு சேட்டை கட் பண்ணிட்டு சுந்தரத்தையும் செல்வத்தையும் வச்சு தனி ரூட் எடுத்தான். ஆனால் செல்வத்தோட கூட்டாளிங்க தியாவோட எந்த டீலிங் வச்சுக்கூடாதுன்னு கட் பண்ணிட்டாங்க. அதிலிருந்து சாமி செல் விஷயத்தில் செல்வம் மொத்தமாக விலகிட்டான். இதனால் தியாகு எல்லாரையும் கட் பண்ணிட்டு புதுசாக ஒரு ரூட் எடுத்தான். அப்போ தான் இந்த சிலை கடத்தல் விஷயத்தில் நான் உள்ளே வந்தேன். மொத்த சிலையோட மதிப்பு 200 கோடி. அடித்த ஆளுக்கு 10. அப்போ தான் ஒரு டீல் போட்டோம். குமாரோட கொலை கேஸில் அவனுடைய ஃப்ரெண்டு மூர்த்தி மேலே பழியை போட்டு மாட்டி விட்டோம். ஆனால் அவன் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சிடுவான்னு நாங்களே எதிர்பார்க்கல. என்ன சொல்ற? நான் பண்ணனா? அண்ணா என்ன நடந்துச்சு? தம்பி கொலை பண்ணிருக்காது, திட்டம் போட்டு யாரோ சரி பண்றாங்க. அண்ணா சொன்னா நம்புண்ணா, நான் பண்ணல அந்த கொலைய. ஆனால் மூர்த்தி வந்து எங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்லி மாட்டி விடுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போலீஸ், 200 கோடி ரூபா சிலை எங்க இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சரக்க கை மாத்தே தீருவோம். உங்க டிபார்ட்மெண்ட்ல ஒண்ணும் பண்ண முடியாது. சார், சிலை எங்க இருக்குங்கிற உண்மையை களி கக்கிடுச்சு. ஏய் போலீஸே, சிலை எங்க இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏய் கேக்குறல, சொல்லு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்ம ஆளுங்க சீஸ் பண்ணிடுவாங்க சார். எப்படிடா? நீங்க ஆக வேண்டிய ஃபார்மாலிட்டிஸை மட்டும் பாருங்க. எப்படிடா? நான் இங்க இருக்கும்போது போலீஸே ஏதோ பிளான் பண்றேன், எதுவும் நடக்காது. இதோட அப்புறம் ஏய் போலீஸே சொல்றா. ரவுடி பேபி யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? கொஞ்சம் இரு. சாதிக்க சார் பீஸை தூக்கிட்டு வா. ஓகே சார். கலி, அங்க பாரு, குழந்தை லட்டு மாதிரி வருது. அந்த குழந்தை தான் உனக்கு எதிராக அப்ரூவரா மாதிரி இருக்கு.
சாதிக்கு தலைய நல்லா தூக்கி காட்டு, களி பார்க்கட்டும் அப்ரூவ் ஆனது லட்டா இல்ல தாருண்டையான்னு. அப்புறம் இந்த ஃபார்மாலிட்டின்னு சொன்னமே, அது என்னன்னு தெரியல. அது இதுதான் நம்ம நாட்டு கலாச்சாரத்தை வெளிநாட்டுக்காரனுக்கு கூட்டி கொடுக்கிற உன்ன மாதிரி சமூக விரோதிக்கு தமிழ்நாட்டு காவல்துறையோட தீர்ப்பு இதாண்டா. இப்ப தெரியும்டா தமிழ்நாடு போலீஸோட பவர்.